மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய விழி தாண்டிய கனவே, அத்தியாயம் 18. சோஃபாவில் அமர்ந்து செல்போனை பார்த்து கொண்டிருந்த விக்கிக்கு புற ஏறியது. இருமியவன் அப்பா தண்ணி என்று கத்தினான். எந்த பதிலும் இல்லாமல் போகவே தன் முகத்தை திருப்பி சமையலறை பக்கம் பார்த்து அப்பா தண்ணி கேட்டேன் கொண்டு வா என்றான். அப்போதும் அவரிடம் பதில் இல்லாமல் போக எழுந்து சென்று பார்த்தான். மேடைக்கு பக்கத்தில் வைத்தீஸ்வரன் மயக்கமாகி கிடக்க பதட்டமாக அவர் அருகில் ஓடினான். அப்பா அப்பா என்ன ஆச்சு, எழுந்திருப்பா என்று அவர் கன்னம் தட்டி கத்தினான். தண்ணீர் எடுத்து வந்து அவசரமாக அவர் முகத்தில் தெளித்தான். மீண்டும் அவர் கன்னத்தை தட்டி தட்டி எழுப்பினான். மெல்ல கண்களை திறந்தார். அப்போதுதான் அவனுக்கு சீரான மூச்சு வந்தது. அப்பா என்ன ஆச்சுப்பா, எழுந்துரு முதல்ல. மெதுவாக முகத்தை துடைத்து கொண்டு எழுந்து அமர்ந்தார். என்ன பண்ணுதுப்பா உனக்கு, ஏன் மயக்கம் போட்ட? ஒன்றும் இல்லை விடு என்று சொல்லிவிட்டு எழுந்து கொண்டார். பார்த்துப்பா என்று அவர் கையை பிடித்து கொண்டான் விக்கி. பாத்தியா, எப்போ பார்த்தாலும் என்ன வேலைக்கு போன்னு சொல்கிறியே, நான் வேலைக்கு போயிருந்தா இந்நேரம் நீ மயக்கம் போட்டு அப்படியே தான் கிடந்திருப்ப. நான் இங்கே இருக்கிறதுனால தானே உன்னை பார்த்தேன். அவன் கோரியதை கேட்டு அவனை கேவலமான ஒரு பார்வை பார்த்தவர் அவன் பிடித்திருந்த கையை உதறிவிட்டு படா என்று சொல்லிவிட்டு வேகமாக வெளியில் சென்றார். சிரித்து கொண்டே அவர் பின்னாலேயே சென்றான் விக்கி. அப்பா வா, டாக்டர்கிட்ட போயிட்டு வரலாம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், சாதாரண மயக்கம்தான், சரியாக போயிடும். இப்படியெல்லாம் சொல்லாத, முதல்ல வா, என்னன்னு போய் பார்ப்போம். டேய், நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. டாக்டர்கிட்ட போய் வீணா ஏன் பணம் செலவு பண்ணணும்? ஓ, இதுதான் உன் பிரச்சனையா? விடுப்பா, காலையில் நீ எனக்கு செலவுக்கு கொடுத்த பணம் அப்படியே தான் இருக்குது, அதில் கூட்டிகிட்டு போகிறேன் வா என்று அவர் கையை பிடித்து இழுத்தான். ஆச்சரியமாக அவனை பார்த்தவாறு அவனோடு சென்றார் வைத்தீஸ்வரன். வெளியில் அவரை அழைத்து வந்தவன் இரு, பைக் சாவி எடுத்துக்கிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றான். மருத்துவரிடம் அழைத்து சென்று காண்பிக்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன், எதையாச்சும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு போல, அதனால தான் பிபி ஷூட்டப் ஆகுது. இனி அவரை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க, பெரிய பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லை. நான் டேப்லெட்ஸ் எழுதி கொடுக்குறேன், 3 நாளைக்கு சாப்பிட்டா போதும். சரி சார் என்றான் விக்கி. டாக்டருக்கு ஃபீஸ் கொடுக்க தன் பாக்கெட்டிலிருந்து பர்ஸை எடுத்தான். அதை பார்த்த வைத்தீஸ்வரன் திகைத்தார். மருத்துவரின் அறையிலிருந்து வெளியே வந்ததும் விக்கியின் கையை பிடித்து கேட்டார். டேய், பணம் நீ கொடுக்குறேன்னு சொன்ன, என்னோட பர்ஸை எடுத்துக்கிட்டு வந்திருக்க என்றார் கோபமாக. என்னப்பா இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கியே நீ? காலையில் கொடுத்த பணம் எங்கேயாச்சும் ராத்திரி வரைக்கும் என்கிட்ட இருக்குமா? அப்படி பணம் இருந்திருந்தா நான் ஏன் உன்னை ஃபோன் பண்ணி டிஃபன் கொடுக்க கூப்பிட போகிறேன்? வெளியில் போய் சாப்பிட்ருக்க மாட்டேனா? நீ கொடுத்த பணம் எல்லாம் காலையிலே செலவாயிடுச்சு. நான் பணம் கொடுக்குறேன்னு சொன்னாதான் நீ வருவ, அதனால தான் அப்படி சொன்னேன் என்று சொல்லி சிரித்தான். தலையில் அடித்து கொண்டு நடந்தார் வைத்தீஸ்வரன். வீட்டில் வந்து இறங்கிய போது எதிர் வீட்டில் ஜமுனா நின்றிருந்தார். என்ன, அப்பாவும் பையனும் ஜோடியாக எங்கே போயிட்டு வரீங்க என்று கேட்டார். அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் என்றான் விக்கி. என்னது என்று ஜமுனாவும் டேய் என்று வைத்தியும் ஒரே குரலில் கத்தினர். ஹிஹி, அப்படி இருக்குமோன்னு நினச்சி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனேன். ஹை பிபி தானாம், அதனால் மயக்கம் போட்டாராம். எதிரெதிர் வீடுகளுக்கு இடையில் சில அடிகள் தூரம் மட்டுமே இருக்க வேகமாக அந்த குறுகிய தெருவை கடந்து இந்த பக்கம் வந்தார் ஜமுனா. அண்ணா என்ன ஆச்சு என்று அவர் கைப்பிடித்து பதட்டமாக கேட்டார். ஒன்றுமே இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். இவன் தான் தேவையில்லாமல் என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் பணத்தை தண்டம் எழுதிட்டான் என்று மகனை முறைத்தவாறு சொல்லிவிட்டு சென்றார். சிரித்து கொண்டே சென்று விட்டார் ஜமுனா. பைக்கை ஓரமாக நிறுத்தி பூட்டி பத்திரப்படுத்தி விட்டு தன் தந்தையை தொடர்ந்து மாடி ஏறினான் விக்கி. அவர்கள் இருக்கும் வீடு சொந்த வீடு இல்லை. கீழே ஹவுஸ் ஓனர் இருக்க, மேலே வாடகைக்கு இருக்கிறார்கள் வைத்தீஸ்வரனும் விக்னேஸ்வரனும். கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தவரிடம் இந்தா முதல்ல மாத்திரையை போடு என்று நீட்டினான். அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு சமையல் அறைக்குள் சென்றார் வைத்தீஸ்வரன். அப்பா உன்கிட்ட தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இருடா, எனக்கு என்ன காது செவிடா, நல்லாவே கேட்குது. முதல்ல மாத்திரை போடுறதுக்கு முன்னாடி சாப்பிடணும். ஐயோ, இன்னும் சாப்பிடவே இல்லையா? ஏன்பா இப்படி பண்ணுற? வர வர உனக்கு பொறுப்பே இல்லாமல் போயிடுச்சு. நீ நகரு, நான் தோசை ஊற்றி கொடுக்குறேன் என்று மாவை கையில் எடுக்க அவன் கையை கெட்டியாக பிடித்து கொண்டார் வைத்தீஸ்வரன். தேவையில்லை, தயவு செஞ்சு நீ போயிடு என்றார். அவன் தோசை ஊற்றும் லட்சணம்தான் அவருக்கு தெரியுமே. பாத்திரத்தில் இருக்கும் மாவு கரைந்துவிடும், ஆனால் உருப்படியாக ஒரு தோசை கூட வராது. அதற்கு பயந்தே அவனை தடுத்தார். இது என்னப்பா நியாயம்? நான் எந்த வேலையும் செய்யறதில்லைன்னு திட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது. சரி போனா போகுதுன்னு உனக்கு வேலை செஞ்சா செய்ய வேணாம்னு சொல்கிற. இப்போ நான் என்னதான் பண்ணட்டும்? போப்பா என்று சொல்லிவிட்டு வேகமாக சென்று விட ஏனோ அவருக்கு இதழில் புன்னகை அரும்பியது.
அவர் மனது சிறிது இதமாக இருப்பதைப் போல் தோன்றியது. அவர் மயக்கத்தில் இருந்து தெளிந்த அந்த நொடியில் அவன் கண்களில் பார்த்த அந்த பயம் அவர் மனதை பிசைந்தது. அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் அவன் தவிப்பை நன்றாகவே கண்களில் உணர்ந்து கொண்டார். என் மகனுக்கு என் மேலே இவ்வளவு பாசமா? தனக்குள் சிரித்து கொண்டார். இதை அவ்வப்போது அவர் கண்டுகொள்பவர்தான். அதனால்தானே அவனை ஒரு எல்லைக்கு மேல் கண்டிக்க முடியாமல் தவிக்கிறார். தோசைகளை தட்டில் வைத்து எடுத்துக்கொண்டு வெளியில் வர மீண்டும் ஃபோனில் மூழ்கியிருந்தான் விக்கி. தட்டை டைனிங் டேபிளில் வைத்துவிட்டு வேகமாக அவனிடம் வந்தவர், அப்படி என்னதாண்டா அந்த ஃபோனில் பார்ப்ப என்று அதனை பறித்து பார்த்தார். ஃபேஷன் ஷோவில் பெண்கள் வரிசையாக நடந்து கொண்டிருக்க திகைத்தார் அவர். டேய், என்ன கருமண்டா இது? இதையெல்லாமா பார்த்துக்கிட்டு இருப்ப என்றார் கோபமாக. அப்பா, அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பாருப்பா. அவங்க எங்கடா போட்டிருக்காங்க? சி, என்னப்பா நீ உன் பையன்கிட்ட பேசுகிற மாதிரியா பேசுகிற? நீ மட்டும் உன் அப்பங்கிட்ட பேசுகிற மாதிரியாடா பேசுகிற? அவரை முறைத்தவன், நீ சரிப்பட்டு வர மாட்ட. முதல்ல அந்த ஃபோனை கொடு, போய் சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுட்டு தூங்கு என்றான். அப்போது மிச்சம் இருக்கிற வேலையெல்லாம் நீ பார்ப்பியா? ஐயா, நான் எதுக்கு பார்க்கணும்? நீ காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக பாரு. வேகமாக அவன் முதுகில் ஒரு அடியை வைத்துவிட்டு சென்று சாப்பிடத் தொடங்கினார். இவ்வளவு நேரம் அவர் மனதில் இருந்த இதம் இப்பொழுது காணாமல் போனதாக தோன்றியது. என்ன இவன் இந்த மாதிரியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறான்? இவனும் ஒருவேளை ஜீவாவைப் போலவே இருந்து விடுவானோ? பயம் மீண்டும் அவர் மனதில் வந்து அமர்ந்தது. கலவரமாக திரும்பி தன் மகனை பார்த்தார். அம்மாவின் அரவணைப்பில் வளர்ந்த ஜீவாவிற்கே ஒரு பெண்ணை எப்படி மதிக்க வேண்டும் என்று தெரியாமல் போனதே. விவரம் தெரியும் முன்பே அம்மாவின் வாசத்தை இழந்தவன் இவன் எப்படி இருப்பானோ? சிந்தனையில் ஆழ்ந்தார். அப்பா, இப்போ எதுக்கு என்ன சைட் அடிச்சுக்கிட்டு இருக்க? மரியாதையாக சாப்பிட்டுட்டு மாத்திரையை போடு. அவன் சொல்வது காதில் விழுந்தும் மூளையில் ஏறாமல் அப்படியே அமர்ந்திருந்தார். அவர் அருகில் வந்தவன் அவரை பிடித்து உலுக்கினான். அப்பா, இப்போ சாப்பிட போறியா இல்லையா? என்ன உன் பிரச்சனை? சரி, நான் இந்த சேனலை பார்க்கல, போதுமா? வேற பார்க்குறேன். குக்கு வித்து கோமாளி ஓகேவா? நாளைக்கு இதை பார்த்து நீயும் நானும் இதே மாதிரி பண்ணுவோம். நீ எனக்கு சொல்லு, நான் சமையல் பண்ணுறேன். இதுவரை இருந்த சிந்தனை மொத்தமும் மறைந்து சட்டென்று சிரித்து விட்டார் வைத்தீஸ்வரன். அவரை கழுத்தோடு கட்டி கொண்டவன், இப்படி சிரிச்சுக்கிட்டே இருப்பா, முதல்ல சாப்பிடு என்று சொல்லிவிட்டு சென்றான். மனைவி இல்லாமல் தனியாளாக அவனை வளர்க்க தான் கஷ்டப்பட்டது அனைத்தும் அவர் நினைவிற்கு வந்தது. தான் ஒரு ஆண்மகன், அப்படி இருந்தும் இந்த சொசைட்டியில் அவனை வைத்து எவ்வளவு கஷ்டப்பட்டார் என்று அவருக்குத்தான் தெரியும். அப்படி இருக்கையில் ஆரா ஒரு பெண், அவள் தன் மகனை வளர்க்க எவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்ற எண்ணம் அவர் மனதில் உதித்தது. தன் மகனுக்காக வீட்டை விட்டு வெளியில் வந்துவிட்டாள். அதனால் அவர்கள் துணையும் அவளுக்கு கிடைக்காது. ஏதோ அவள் மாமன் நகுலன் ஆதரவாக இருக்கிறான். ஆனால் அதுவும் எத்தனை நாளைக்கு? அவனுக்கென்று ஒரு குடும்பம் உண்டு. மேலும் அவன் ஆராவிற்கு உதவுவது பற்றி தெரிந்தால் என்ன சொல்வாரோ? ரவிசங்கர் அவள் முதலாளி. ஓர் எல்லையை தாண்டி அவரால் அவள் குழந்தையை வளர்ப்பதற்கு எதிர்பார்க்க முடியுமா? வேலையை பார்த்து கொண்டே பலவித சிந்தனைகளில் ஆழ்ந்தார். கோயிலில் சில நொடிகளே பார்த்து அந்த குழந்தையின் முகம் கண்முன்னே வந்து போனது. அவர் மனம் பாரமாகியது. படுக்கையில் வந்து விழுந்தவர் தனக்குள் ஒரு முடிவை தீர்மானித்து கொண்டார். வைத்தீஸ்வரன் எடுத்த முடிவு என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.